நான்வெஜ் டேஸ்ட்டில் மீல் மேக்கர் குழம்பு பண்ணுறதுக்கு 1 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். கடாயில் பாருங்கள் தண்ணி ஊற்றிருந்தேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இதிலே இருக்கட்டும். மீல் மேக்கர் பாருங்கள் நல்லா தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை பிழிஞ்சு வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். சோயா பாருங்கள் தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் உப்பு மீல் மேக்கர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 15 சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 3 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். குக்கரில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் பொரியட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். சோயாவோட தயிர் வேறு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதனால் நான் தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கேங்க. 2 தக்காளி போதுமான அளவு. சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க. பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 தக்காளியும் சின்ன வெங்காயமும் அரைச்சி ஊற்றும் போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள்.
இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா மீல் மேக்கரில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீல் மேக்கர் மசாலாவோட நல்லா வதங்கணும். மீல் மேக்கர் மசாலாவோட நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிட்டேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கங்க. ஏற்கனவே நம்ம சோயா ஊற வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் காரம் சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓப்பன்லேயே குக் பண்ணும்போது அந்த மசாலோட பச்சை வாசம்லாம் இருக்காதுங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஓப்பன்லேயே வச்சு நான் குக் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டன் குழம்புலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சரி, மீல் மேக்கர் குழம்புலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே நம்ம இந்த குழம்பு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மீல் மேக்கரில் பாருங்கள் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு விசில் குக் பண்ணாலே போதும். மீல் மேக்கரில் ஒரு விசிலே நல்லா குக் ஆயிரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மீல் மேக்கர் குழம்பு ரைஸு, சப்பாத்தி, தோசைக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்மினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.